சங்கீதம் 128வது அதிகாரம் அதோடைய 1வது ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 128 அதோடைய 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்டேட்மெண்டாக உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இது முதல் தொடங்கி உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இவை யாவையும் தருகிற ஆண்டவரை கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். சோத்திரன் கொடுக்கிற கை அநேகமாய் காரியங்களை கொடுக்கிறதை பார்க்கிறதில்ல. கொடுக்கிற கரத்தை, அரவணைக்க கரத்தை பார்க்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். பாடுவே பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னவே பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னரே அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து நடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னரே பாடுவே பரவசமாகவே பரந்தோடும் இன்னரே. ஆம் தகப்பனே, நாங்கள் பாடி துதிக்க இந்நாளிலும் கிருபை செய்திருக்கிறீர். இன்னும் நாள்தோறும் பாடி துதிக்க எங்களுக்கு நீ கிருபை செய்ய போறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தந்திருக்கிற வேத பகுதியின் மூலமாய் எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியேனை உமது கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். கேட்கிற உமது பிள்ளைகளை உமது கருத்திலே தாழ்த்தி தருகிறேன். நீர் பொறுப்படுத்திக்கொள். மீட்பர் பாதம் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வாசியுங்கள் 128வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து இருக்கிற வேத வாக்கியங்களை வாசிக்கணும். வாசிக்க சொல்லும்போது வாசித்த போதும் 1வது வசனத்திலிருந்தே எனக்கு வாசிக்க வேண்டும். பொறுமையா வாசித்த போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இதிலே 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது சொல்லியிருக்கிற காரியம், உன் கையின் பிரயாசத்தை நீ புசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிற காரியம், நீ பிரயாசப்படாத காரியத்தை நீ புசிக்க போறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிரயாசப்படாத காரியத்தை புசிக்க போறதில்லை. சோத்திரம். ஒருவேளை சொல்ல பாசங்களுக்கு பிரயாசம் எல்லாம் கொஞ்சம் தான். சோத்திரம். நான் உங்க பிரயாச உலக பிரயாசத்தை நான் சொல்லலை. அல்லேலூயா. நான் உலக பிரயாசத்தை சொல்லவே இல்லை. உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாசத்தை நான் சொல்ல வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கைகள் பிரயாசம் ஆண்டவருக்கு நேராய் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய பிரயாசத்தின் பலன் நீ பார்க்க போகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மாம்சத்தின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லலாம் பாஸ்டர், நாங்கள் மாம்சத்தில் பிரயாசப்படுகிறோம், சோதரன் நாங்கள் உழைக்கிறோம், சோதரன் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், அதனால தானே எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது, சோதரன் நன்மையான ஈவுகள் காசெல்லாம் கிடைக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்ல. நான் சொல்லுறேன், நீங்கள் அவை யாவையும் செய்கிறது கர்த்தருடைய கிருபையினால் ஆனது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது உங்களுடைய கை பிரயாசம் விருதாவாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிரயாசம் விருதாவாய் இருக்குன்னு சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பண்ணுகிற வேண்டுதலின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரே முன்வைக்கிற பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உனக்கு நன்மையும் ஆமென் ஸ்தோத்திரம். வாசிக்கும் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆசீர்வதிக்கிறார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த வசனத்தை வாசித்து நம்ம இதனுடைய காரியத்தை பார்ப்போம். வாசியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இரண்டாவது, நடக்கிற மனுஷன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவை சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாய் அவை ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவர் இடைப்படுகிற வேத வாக்கியத்தை இந்த ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னா இவண்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை உங்களுக்கு என்று எடுக்கும் பொழுது அவர் குடும்பத்தையும் பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் உயர்ந்த சம்பந்தங்களை உடையவர்களாகவும் மேன்மை நிறைந்தவர்களாகவும் கர்த்தர் பரிபூர்ணமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவர் எவனமான பரிபூர்ணம் என்று சொன்னால் வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23 24 வாசியுங்கள். இதோ கர்த்தராகிய கிறிஸ்துவை சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தருக்கென்று நீங்கள் மனப்பூர்வமாய் செய்யும்படிக்கு அவருடைய கரத்திலிருந்து உண்டாயிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் மேன்மையான காரியத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதிகமான கனமகிமை நிறைந்தவர் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ கனமகிமை நிறைந்த ஆண்டவர் அவன் வழி நடத்தப்படுகிற இந்நாட்கள்ல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா உடனே கேள்வி வந்துடப்படாது. பாஸ்டர், நாங்க ஜபிக்கல, துதிக்கல, ஆராதிக்கல, ஸ்தோத்திரம், ஆண்டவன் நாமத்தை மேம்படுத்தல, வேலை ஸ்தலத்துக்கு போன ஆண்டவனை நினைவு கூற சமயம் இல்லை. ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட எங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நீங்க நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற அபிசுவாசமான குணங்கள் மாறி போவதா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த வேளையில் நினைவு கூறுகிறார் சொன்னா
இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறது நிச்சயம். இந்த ஆசீர்வாதம் பெரும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்குறது நிச்சயம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் வாக்கு பண்ணின ஆண்டவர், அவன் வாக்கு மாறினார் என்று சொல்லப்படுகிறது போல, வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவர் உங்களை கைவிடாத நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியுங்கள். அவர் எவ்வளவான பரிமாணத்தை உண்டாக்குறான்னு சொன்னா, முதலாவது அவர் எப்படிப்பட்ட காரியத்தை கொடுக்கிறான்னு சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:23வது வசனத்தை வாசியுங்கள். பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அல்லேலூயா. இதுல கையின் பிரயாசங்களை குறித்து இருக்கிற ஆசீர்வாதம். அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், கையின் பிரயாசங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். அவர் கையின் பிரயாசத்தை அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்களுக்கு சோர்வு வரும், எங்களுக்கு பலவீனம் உண்டாகும். சோத்திரம், எங்களுக்கெல்லாம் கையின் பிரயாசமே இருக்காது. சோத்திரம், நீங்க சொல்றது போல சோத்திரம் சபை ஜீவிதமே எங்களுக்கு கம்மியாக தான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அந்த கையின் பிரயாசத்தை முதலாவது பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை கர்த்தர் பலப்படுத்துவார் என்று சொல்லுங்க மாட்டோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் அவிசுவாசம் இருக்கு இல்லையா? சோத்திரம், எங்க கையின் பிரயாசம் எல்லாம் சோத்திரம் அவன் பலப்படாதுன்னு அவிசுவாசம். சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் இவனமாய் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், அவர் கையின் பிரயாசத்தை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க முடியல, அவை சோத்திர காரியங்களை கேட்க முடியல, சோர்வில் அசதி வருது, அவை சோத்திர சோர்வோடு அசதி வருது, இன்னும் சமயம் இல்லை பாஸ்டர் அவன் ஆண்டவரே என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு சமயத்தை தந்து, அவன் உங்களுக்கு நேரத்தை தந்து, உங்களுக்கு பலனை தந்து, உங்களுக்கு கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உதடுகளின் அவிசுவாசமான பேச்சுகள் அது என்ன செய்யுமா? அம்மின் ஆசீர்வாதத்தை கொண்டு தராது. அல்லேலூயா. அப்ப இவனமான முதலாவது உதடுகளின் பேச்சை கர்த்தர் மாற்றி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். வாசியுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனம். சோம்பல் கையாய் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையிலோ செல்வத்தை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஏன் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறான்னு சொன்னா, சோத்திரம் சோர்வுள்ளவனாய் அவன் சோத்திரம் ஜெபித்து அதனுடைய கையின் பிரயாசம் உங்கள் இடத்துல இருக்குமாயின், உங்களுக்கு அவன் செல்வாக்கு எப்படிதான் கிடைக்குமா? ஆசீர்வாதம் கம்மியா கிடைக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சுறுசுறுப்பாய் அவன் பிரயாசப்படுகிறவனுக்கு அதிகமான நன்மை கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் சோத்திரம் சுறுசுறுப்பாய் வேலை செய்யத்தக்கதாக, ஜபிக்கத்தக்கதாக, ஆராதிக்கத்தக்கதாக, நீங்கள் பிரயாசம் பண்ணப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அவர் இந்த சங்கீதத்தின் மூலமாய் அவர் ஆசீர்வதிக்க பூரணம் என்னன்னு சொன்னா, முதலாவது அவர் கையின் பிரயாசத்தை அவர் பலப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது சூத்திரம் வாசிங்கள். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். இதனுடைய தெளிவாக இருக்கிறது. வாசிங்கள். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொள்ளுமையானவைகளை புசித்து குடித்து ஒன்றுமில்லாதவர்களை பங்குகளை கொடுங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் இரண்டாவது எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னா, நாளுக்கு நாள் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பூர்ணமாய் நாளுக்கு நாள் மகிழ்ச்சியோட சம்பூர்ணமாய் புசித்து கொடுத்திருக்கிற அவர் ஸ்தோத்திரம், ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். அது இந்த பரிசுத்த நாளாய் இருக்கிற இன்றைய தினத்திலிருந்தே அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இந்நாளிலே மாத்திரமல்ல, அவர் சதா காலங்களிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அவர் கையின் பிரயாசத்தை பலப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது அவர் நாளுக்கு நாள் சந்தோஷம் உண்டாகும்படி, அவன் பரிபூர்ணமாகும்படி நீங்கள் புசித்து கொடுத்து அவன் குடித்து திருப்தியா இருக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வாசியுங்கள் சங்கீதம் அவன் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் கத்த தருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சமூகத்தில் இருக்கிற பரிபூர்ணமான சமாதானத்தையும் பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் அவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தரப்போயிருக்கிற ஆசீர்வாதம் அவன் மேன்மை நிறைந்ததாய் பலப்படுத்துகிறதாய் இப்ப பரிபூர்ணம் உள்ளதாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஒரு நாள் பெற்றுட்டு சோத்திரம், மாதத்தின் முதல் நாள் பெற்றுட்டு சோத்திரம், மாதம் கடைசியில் வரும்பொழுது சோத்திரம் அவன் பரிபூர்ணம் இல்லாதவர்களை போல அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் அது பரிபூர்ணமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கரங்களை பேர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தரப்போற இருக்கிற காரியம் அவருடைய கரத்திலிருந்து அவர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சோத்திர வேத வசனத்துல அதிகமாய் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து தியானித்து அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இது எங்களை கையில கொண்டு தருகிற காரியம் எங்க இருக்கு? சோத்திரம். ஆண்டவரே அவன் சோத்திரம், அவன் பழைய பாட்டி காலத்தை பார்க்கும் பொழுது அவன் ஜனங்கள் வந்து துதித்தார்கள், அவர்கள் தேவைகளை குறித்து ஆர்ப்பரித்தார்கள், அவர்கள் தேவ நாமத்தை மேம்படுத்தார்கள். கடந்து போகும் பொழுது அவர்கள் அவன் வேண்டிய வஸ்துக்களோடு திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையிலே ஆராதிக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய கரத்திலிருந்து அவன் பெறுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அவை சோத்திரம், அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய கரங்களில் தருகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதவசனத்தில் அதிகமாய் அவர் நமக்கு கரங்களில் தருகிறார் என்று சொல்லி அங்கே ஒரு வேதவசனத்திலும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அருளி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கேயும் அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறார் என்று சொல்லி எங்கே இல்லை. அதாவது வேதவசனத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய கரம் அல்ல ஆசீர்வாதத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறது, நம்முடைய இருதயம் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சோத்திரம், இந்த இருதயம் அவன் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுமாயின் ஆண்டுடைய ஆசீர்வாதம் கையில கிடைக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கர்த்தர் வேதவசனத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய கரத்துல, கர்த்தருடைய கரத்துல நமக்கு ஆண்டவர் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அவன் நமக்கு அருளி செய்ய போகிற ஆசீர்வாதத்தை கரங்களில் கொண்டு வருகிறார், நாம் அதை இருதயத்தில் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அதை தாழும் என்று சொல்லி அதை இருதயத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம். இவனமா இருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற காரியம், நாம் இருதயத்தில் பெற்றுக்கொள்ள போகிற காரியம் பரிபூர்ணமானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோதரன் நிறைய பேருக்கு பார்த்தா, பாஜர் அவன் எப்படி பாஜர் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைச்சோம்? சோதரன் நாங்கள் இப்போ இருக்கிற நிலையை பார்த்தா அப்படி ஒன்றும் கிட்டாது, கொஞ்சம் பல சமாதானங்களும் கிட்டு நான் போதும் பாஜர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் சொன்னேன், அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு நான் அறிவித்த காரியம், நீங்கள் இப்போ இருக்கிற நிலையை பாராதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற திட்டம் ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு மனுஷன் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அவர் ஆசீர்வதிக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாது, செய்ய முடியாது, பண்ண முடியாதுன்னு சொன்னா ஆண்டவர் விட போகிறதில்ல. நீ சீயோன் மலையை போல உயர்கிறது மட்டும் உன்னை விடுகிற ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் ஆண்டவர் இவ்வளவு வலுக்கட்டாயமா இருக்கிறார்? ஏன் நம்மளை ஆசீர்வதிக்காம விட மாட்டார்? சோத்திரம், நாங்க இங்க பாட்டுக்கு போலான்னு பார்த்தா சோத்திர ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன்னு சொல்லுகிறார். சோத்திர ஆசீர்வாதம் வேணும்னா சோத்திர சில புடமெடுதெல்லாம் வரம் பாஸ்டர் எங்களுக்கு தெரியும். ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறார்? ஆண்டவர் சீக்கிரமா வரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாஞ்சிக்கிறீங்களா இல்லையோ, ஆண்டவருக்கு சீக்கிரமா வந்து தம்முடைய பிள்ளைகளை கூட்டி கொண்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலேயே தம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களை தம்முடைய வார்த்தையின்படி உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலப்படுத்துகிறதாயும் பரிபூர்ணமாக்குறதாயும். அடுத்து வாசியுங்கள், யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் தான் இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். எல்லாம் பாடுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடி பாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு தேடி வந்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேடி வந்த ஆண்டவர் எதுக்காக வந்திருக்கிறாரு? ஒரு ஆவியில அவன் புதிதாக்கும் படிக்க. அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான். நானும் வாசிங்க, நானும் ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படிக்கு வந்தேன், வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது தம்முடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தின்படி பலப்படுத்துகிறார், அவர் பரிபூர்ணமாக்குகிறார். மூன்றாவது அவர் ஆவியை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் மேலும்
சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க எபிரேயர் அல்ல, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே வல்லவராயிருக்கிய அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் முதல்ல தம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு பலப்படுத்தி பரிபூர்ணமாக்கி அவர் சொல்லுகிற காரியம் தம்முடைய ஆவியினால பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகலவித சத்துவங்களும் உண்டாயிருக்கிற கிருபையினால அவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவன் இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது அவர்னாலே ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினால ஆகும் என்று சொல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவினால் ஆகும்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையை கர்த்தர் இவனமாய் பலப்படுத்தி பரிபூர்ணமாக்கி உங்களுடைய தம்முடைய ஆவியினால் நிரப்ப வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்கிற மாத்தம் கரங்களை வைத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில பேரை பார்க்கும்போது இந்த முகப்பாவனையை பார்க்கும்போது எல்லாம் உண்மைதான். சோதரம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற அபிசுவாசமாய் என் வாழ்க்கையில் இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா சோத்திரம். அப்படின்னு நீங்க நினைச்சா அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட கர்த்தர் அந்த வார்த்தையை பலப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இவனமான வார்த்தையில ஒரு காரியத்தை திட்டமாய் உங்களிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவான காரியங்களுக்கு போவதற்கு முன்பதாக வாசிங்கள் ரோமர் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெறும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாயிருக்கும் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தில் உங்களை நிரப்பாராக. அல்லேலூயா. இப்ப அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு விசுவாசம் கர்த்தர் என் வாழ்க்கையை கர்த்தர் இவனமாய் கொடுத்த வார்த்தையின்படி சம்பூர்ணமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் உங்களிடத்துல குறைபடுமாயின், அல்லேலூயா, அல்லேலூயா, உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தை என்னது? சகலவித நன்மைகளையும் உண்டாகிற பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. அப்போ சோத்திரம், அவிசுவாசமான காரியம், நம்பிக்கை இல்லாத காரியம் உங்க வாழ்க்கையில உங்கள் நாவல இருக்குமாயில் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாமே. ஆமாம், ரொம்ப தெளிவாக இருக்கு. ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? சோத்திரம். ஆமாம், நீங்கள்லாம் கை வைத்த மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனால் நீங்கள் கையை வைத்து அல்லேலூயா சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவனமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில எப்படி தர முடியும் என்று சொல்லி, எப்படி கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அபிசுவாசப்பட்டா உங்களிடத்துல சோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா,
சோத்திரம். யாராவது நினைச்சது உண்டா? சோத்திரம். பாஸ்டர், நாங்கள் இப்படி நினைச்சோம் பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் எப்படி கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். சோத்திரம். யாரும் நினைக்கலையா? சோத்திரம். உண்மை யாரும் நினைக்கலையா? எங்கள் வாழ்க்கையில் சோதனை என்ன ஆசீர்வாதங்களை தரட்டும், சோதனை என்ன கிட்டதாக சோதரம் எங்களுக்கு இப்படிதான். எப்படி அப்படி யாராவது சொன்னது உண்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 90வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90:17. கொஞ்சம் சீக்கிரமா வாசிப்போம். ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக கைகளின் கிரியையை உங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியாரலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் கைகள் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்துங்க. கேளுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆமாம் ஆண்டவரே, எங்கள் கையின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், எங்கள் கையின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். எல்லா சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. எங்கள் கையின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், எங்கள் கையின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்முடைய கையின் கிரியைகளை உறுதிப்படுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டுக்க நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கையின் உறுதிப்பட்ட ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை அவர் தம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறார். சங்கீதம் 145வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 145:16. ஸ்தோத்திரம். நீர்மத கையை திறந்து வாஞ்சையையும் என்ன செய்கிறீரு? திருப்தியா கையை திறந்து அவர் திருப்தியாக்குற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டது. வாசியுங்கள். யோவான் 10:28 வாசியுங்க. ஸ்தோத்திரம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், கெட்டுப்பவதில்லை, அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் அல்ல. அல்லேலூயா. அப்ப மேன்மையும் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கரத்திலிருந்து கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப நம்மால இருக்கிற சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய கரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அருளி செய்ய போகிறார்? எத்தனை பேருக்கு அருளி செய்ய போகிறார் ஆண்டவர்? எத்தனை பேருக்கு அருளி செய்ய போகிறார்? அருளி செய்ய போகிறான்னு சொன்னா நீங்க சொல்லலாம், எனக்கு அருளி செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அருளி செய்ய போகிறார்? எத்தனை பேருக்கு அருளி செய்ய போகிறார்? நமக்குன்னு சொல்லாதீங்க, எனக்குன்னு சொல்லாங்க. எனக்கு அருளி செய்ய போகிறார், எனக்கு அருளி செய்ய போகிறார். எனக்கு இயேசு ஆசீர்வாதத்தை தர போகிறார். எனக்கு அவருடைய கருத்தில் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இவண்ணமான ஆசீர்வாதம் யாருடைய கரத்தில் இருக்கு? அவருடைய கரத்தில் இருக்கு. அவர் ஆசீர்வாதத்தை தருகிறது நிச்சயம். அவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது நிச்சயம். அவர் நம்மளை அவை சம்பூர்ணமான சந்தோஷத்தினால நாளுக்கு நாள் நடத்த போகிறது நிச்சயம். அவர் நம்மளை தம்முடைய ஆவியினால நிரப்ப பண்ணுகிறது நிச்சயம். இப்போ இவை யாவையும் நிச்சயம் பண்ணி தந்த ஆண்டவரிடத்தில் நாம பெற்றுக்கொள்ளணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமாய் ஷாட்டா முடிச்சுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 4 காரியம் மட்டும் ஆயத்தமான போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தருகிறது நிச்சயம், ஆண்டவர் தரப்போறது நிச்சயம். அதை சோத்திரம் இன்னைக்கு சாயங்காலமும் நமக்கு கிடைக்கும். சோத்திரம் 1ஆம் தேதியும் கிடைக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிடைக்கிறது நிச்சயம், பெறப்போகிறது உங்களுடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 4 காரியம் ஆயத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 காரியங்கள்ல ஆயத்தமாகிறதல்ல, 4 காரியம் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. அது என்ன பாஸ்டர்? 4 காரியம் ஆயத்தமாகணும்னா, முதலாவது இருதயம், 2வது கை, 3வது கால், 4வது சிந்தனை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னெல்லாம் ஆயத்தமாகணும்?
சோதனை. இது நீங்க மறந்து போவீங்க. கரங்களை பிடிச்சுக்கோங்க, பக்கத்தில் கரங்களை பிடிச்சுக்கோங்க. சோதனை பக்கத்தில் நல்லா நல்லா இருக்கு, வேகம் பிடிச்சுக்கோங்க. சோதனை பின்னாடி இருக்கிறவங்க விட்டுறாதீங்க. சோதனை அல்லேலூயா. சோதனை நல்ல நல்ல கரத்தை பிடிச்சுக்கோங்க. சோதனை நல்ல இறுக்கி பிடிச்சுக்கோங்க. சோதனை உன் இருதயம் அங்கே பார்த்துக்கோங்க. உன் இருதயம், உன் கை, உங்க கால், உங்க சிந்தனை ஆண்டவருக்குள்ள ஆயத்தமாகணும். அப்பதான் ஆசீர்வாதம் கிட்டும். அப்பதான் ஆசீர்வாதம் கிட்டும். இல்லைன்னா கிட்டாது. இல்லைன்னா கிட்டவே கிட்டாது. இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. என்னெல்லாம் ஆயத்தமாகணும் அங்க கேளுங்க. என்னெல்லாம் ஆயத்தமாகணும் கேளுங்க. நல்ல சத்தமா கேளுங்க. என்னெல்லாம் ஆயத்தமாகணும்? உன் இருதயம், உன் கை, உன் கால், உன் சிந்தனை. உன் இருதயம், உன் கை, உன் கால், உன் சிந்தனை ஆண்டவருக்குள்ள ஆயத்தமாகணும். அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ ஆயத்தமாகுவியா? ஒப்பு கொடுப்பியா? செய்வியா? அப்போ உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நானும் நீயும் சாட்சி சொல்லுவோம். நானும் நீயும் சாட்சி சொல்ல போறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய சிந்தனை ஆயத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் ஆயிட்டுன்னு சொன்னார். நான் நிச்சயமா சொல்லுகிறேன், அவன் உள்ளத்தின் ஆழத்தை சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி எல்லாம் ஆயத்தமா, ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா நான் முடிச்சுட்டு போகிறேன். இருதயம் எப்படி ஆயத்தமாகணும்னு சொன்னா, சங்கீதம் 51:17 வாசிங்க. சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனம். இருதயம் எப்படி ஆயத்தமாகணும்? எப்படி? சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏக்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரு? புறக்க மாட்டார். சோதரா அல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் இருக்கு? கரங்களை உயர்த்து. சோதரா யாருக்கா இல்லையா? சோதரா வேதவசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு? அவர் புறக்கணிய மாட்டார். அல்லேலூயா. அப்போ பாஸ்டர், நாங்கள் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்துல தான் பலப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிற நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னா சோதரம் ஆண்டவருக்குள்ள எதிர்பார்த்து ஆண்டவருக்காகவே இருக்கிற இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் ஒரு பேச்சு உண்டு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன செய்யுமா? சோதரம் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு கேட்போம், எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். அல்லேலூயா. எதிர்பார்ப்புகள் என்ன செஞ்சிருமா? எதிர்பார்ப்ப பார்த்த காரியம் நடக்கலைன்னா அவ்வளவுதான், சாப்பாடம் போகாது. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கில்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயம் என்ன சொல்லுது? இயேசுவை எதிர்பார்த்து இருக்கிற காரியம். அல்லேலூயா. இயேசுவை எதிர்பார்த்து 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 இருக்கிற அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையா இருதயம் நறுங்குண்டு நொறுங்குண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுறார். சோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கரங்களை உயர்த்துங்க. பாஸ்டர் எங்க இருதயம் இயேசுவையே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க, கரங்களை உயர்த்துங்க. சோத்திரம். எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கரங்களை உயர்த்துங்க. பாஸ்டர் நாங்கள் இயேசுவை எதிர்பார்க்க. அப்போ உங்க இருதயம் நறுங்கொண்டு நொறுங்கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தெளிவாயிச்சா? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் செய்கிறார், புறக்கணிக்க மாட்டார். அப்போ இருதயம் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. அல்லேலூயா.
அல்லேலூயா. இல்ல இயேசுவை நோக்கி பார்க்கலன்னா இருதயத்தை இயேசு நோக்கி பார்க்க வச்சுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தேடலைன்னா இயேசுவை தேடட்டும் இருதயம். அல்லேலூயா. தேடுகிற இதயத்தை அவர் என்ன செய்கிறது இல்லை, புறம்பே தள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் கையை ஆயத்தமாக இருக்க சொல்லுகிறார். இருதயம் ஆயத்தமாக இருக்கு. அல்லேலூயா, பிரச்சனை இல்லை. கையை ஆண்டவர் கேட்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. உபாகமம் 28:12 வாசிகள். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உனக்கு ஆகிய வானத்தை திறப்பார், கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு கூட வரல. அதுல சுத்திரம் வானத்துடைய பலகளில கர்த்தர் திறக்கிறான்னா உன் கை வானத்தை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? உன் கைகள் வானத்தை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கை செய்கிற பிரயாசத்தை நோக்கி பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கை எதை தான் நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரே ராஜ்யத்தையே நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு எதாவது இல்லை தாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யாருடைய கையெல்லாம் பரலோகத்தை நோக்கி இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்க. பாச எங்க கை பரலோகத்தையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் கையும் பரலோகத்தை நோக்கி இருக்கிறதா? சோத்திரம். அல்லேலூயா. பாஸ்டர் அதுக்கு தான் பாஸ்டர் நாங்கள் கூட்டத்துக்கு வரோம். சோத்திரம் நாங்கள் கேட்டு கேட்டு பார்க்குறோம், ஒன்றா காணல. அல்லேலூயா. அவர் பலகணிகளை திறந்து ஆஸ்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இதில் சொல்லப்படுது, அப்போ கை ஆண்டவரை நோக்கி பட்டி காய்ச்சி. அல்லேலூயா. கை என்னதான் இருக்கு? ஆயத்தமாக தான் இருக்கு. அல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க, கால் ஆயத்தமாகணும். சங்கீதம் 119 105 வாசிங்க. 119 அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார். சோத்திரம். பாஸ்டர் எங்க கால் இன்னும் ஆயத்தம் ஆவல பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களா? உயர்த்துங்க. ஆயத்தம் ஆயிடுச்சா? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பாதைகளுக்கெல்லாம் தேவனுடைய வசனம் உண்டாயிருக்குமாயின் இன்னைக்கு இந்த வார்த்தை தேவையில்லை. நேரம் ஆசீர்வாதத்துக்குள்ள போயிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்க ஆயத்தமாக இருக்கிற ரெண்டு விஷயத்துல ஆண்டவர் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி தான் வசனம் தந்திருக்கிறார். உங்க இருதயம் நொறுங்குண்டு இருக்கு, உங்க கையும் ஆண்டவர் நோக்கி பார்க்குது. அல்லேலூயா. அந்த காலன் வரும்போ அங்க சொல்லுகிற உன் கால்களுக்கு வேத வசனம் விளக்காய் தீபமாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் உங்க பாதைக்கு வெளிச்சமா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சோத்திரம் தேவையா இருக்கிற பாதைகள் எல்லாவற்றிலும் உங்க சுயத்தை முன்வைக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க பாதையை வார்த்தைக்கு நேராய் வசனத்து நேராய் ஆயத்தமாக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாதைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வசனம் இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் செய்யாதேன்னு சொன்னால் செய்யாத, வசனம் போன்னு சொன்னா போ. அல்லேலூயா. வசனம் போவாத, தரித்திரு பிரிந்துன்னு சொன்னா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கால்களுக்கு வேத வாக்கியம் தீபமா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆயத்தமாக்கப்பட்டுக்க ரெண்டு காரியம், ஆயத்தப்பட வேண்டிய ரெண்டு காரியம். உன் கால்களுக்கு வேத வசனம் தீபமா இருக்கணும். நான்காவது சிந்தனை ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் முடிச்சறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமுமான சுத்தம் இன்னதென்று
பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க கால் அவன் வேத வசனத்தை முன்வைக்கணும். உங்க சிந்தனை இயேசுவின் திட்டத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இருதயம் செவ்வையா இருக்கு, ஓகே ஆச்சு. கையும் ஆண்டவரை நோக்கி இருக்கு, ஓகே ஆச்சு. காலையும் வசனத்துக்கு ஆயத்தமாக்குங்கள். உங்க சிந்தனையும் ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஆயத்தமாக்குங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆயத்தமாக்கும் பொழுது அவன் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் தம் பர்வதத்திலிருந்து அவர் மேன்மையான காரியத்தை தருகிறார். ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 62:3 வாசியுங்கள். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆமை சோத்திரம் இருதயத்தையும் கையையும் ஆயத்தமாக்கி இருக்கிறது போல உன் கால்களையும் உன் சிந்தனைகளை கர்த்தருக்குள் ஆயத்தமாக்கினா கர்த்தர் மேன்மையான காரியத்தை அவர் தம்முடைய கரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்வார்.